ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கூடவே ஒரு சூப்பரான மேங்கோ கேக் செஞ்சேன் வித் மேங்கோ கிளேஸோட. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பர்த்டேக்கு கூட இதை செய்யலாம். அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரே ஹேர்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ஹேர் கேர் சீக்ரெட் டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரஞ்ச் ஷேடட் ஹேரு ப்ளஸ் நிறைய க்ரே ஹேர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓரளவுக்கு பாருங்கள், ஷேடு கம்மியாக இருக்குது. ப்ளஸ் க்ரே ஹேர்ஸும் இங்கெல்லாம் அப்படி நான் பார்த்தாலே நிறைய தெரியும். அதெல்லாம் பாதிக்கு மேலே கவர் ஆகிருக்கு. நான் ஒரு 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் ஓரளவுக்கு நல்லாவே எஃபெக்ட் தெரியுது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரமுடி பார்த்திங்கன்னா உடனடியாக ஒரு கருப்பு கலருக்கு மாறுறதுக்கு நான் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று காதியிலேருந்து கிடைக்கிற இண்டிகோ பவுடர் அவுரி பொடி, இன்னொன்று வந்து மெஹந்தி பவுடர், நார்மல் மெஹந்தி பவுடர், சிங் பிராண்டு. ஸோ அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரை நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேடில் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த 2 ப்ராடக்ட்டையும் கலந்து தான் இப்போ அப்ளை பண்ணிருக்கேன். நான் நிறைய ப்ராண்டில் அவுரி பொடி ட்ரை பண்ணேன். பட் எதுவும் ப்ராப்பராக கலர் கிடைக்கல. இந்த காதியில் கிடைக்கிறது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹென்னா பவுடர் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ரொம்ப கம்மியாக கலந்துக்கோங்க. அது எதுக்குன்னா ஜஸ்ட் பைண்டிங்காக தான். ஸோ அதை கலந்துக்கிட்டு அதுக்கு மேலே அவுரி பொடி கொஞ்சம் நிறையா, ஒரு ஸ்பூனுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கலந்துக்கோங்க இந்த ரேஷியோவில். ஸோ ஹென்னா பவுடர் நிறையா போட்டால் அந்த ஆரஞ்சு கலர் ஷேடே தான் கிடைக்கும். ஸோ கருப்பு கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுரி பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக கலந்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நல்லா நான் ஒரு இரும்பு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நார்மல் வாட்டர் விட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் இது கூட கலக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி ப்ளெயினாக இப்படி போடும்போது தான் அந்த பிளாக் கலர் நல்லா முடியல ஒட்டுது. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சோன்னா பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஒரு நைட் ஃபுல்லாக நான் அந்த இரும்பு பாத்திரத்துலேயே ஊற வச்சிட்டேன். நீங்கள் இரும்பு பாத்திரம் இல்லாட்டியும் இது பிளாக்காக ஆகிடும். பட் இரும்பில் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கலர் கிடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போது நான் தலைக்கு காலையில் இந்த சொன்னால் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.5 hours வரையிலும் நீங்கள் வச்சுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் அதை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்க சின்ன பிக்சரையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக இந்த ஹேர் கேரை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பவுடரை. இப்போது வந்து நான் மேங்கோ கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய மேங்கோஸ் இருந்தது, அதை வச்சு கேக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். 1 கப் மேங்கோவுக்கு, அதாவது நான் என்கிட்ட மெஷரிங் கப்ஸ் இங்கே இல்லை இப்போது என்கிட்ட. அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு கப் எடுத்து அதில் தான் எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1/2 கப் மேங்கோவுக்கு 1/2 கப் சுகர், 1/2 கப் பால், 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்படி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரவை பார்த்திங்கன்னா 1.25 கப் சேர்க்கணும். எல்லாம் கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ரவை கொஞ்சம் இன்னும் நல்லா ஊறியாயிருக்கும். ஸோ அது கூட இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் கலந்துக்கிறேன். நீங்கள் தண்ணி கூட கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், இதெல்லாம் அப்புறம் ஊறினதுக்கப்புறம் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்களேன், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கேக் வந்து நல்லா இதாக வரும். இல்லாட்டி உள்ள குழி மாதிரி ஆகிடும் கேக்கு. ஸோ நான் இப்போ ஒரு அலுமினியம் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வேக வைப்போம்ல, அந்த பேன் தான். ஸோ என்கிட்ட வந்துட்டு பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் நான் ஒரு நார்மல் ஒயிட் ஷீட்டை எடுத்து அதை வந்து அளவாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் நல்லா ஆயில் தடவிட்டோன்னா இந்த பாத்திரத்துலேயும் இந்த பேப்பர்லேயும் இதுவே நம்மளுக்கு பட்டர் பேப்பர் எஃபெக்டில் நல்லா க்ளீனாக வந்துடும், எங்கேயும் பிடிக்காது. ஸோ இது கூட வந்துட்டு நான் இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து நல்லா ஒரு பேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும். கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம ஓவன் வச்சுருந்தாலும் சரி, நார்மல் நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் ஒரு 10-15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நான் ஊற வச்சேன் இல்லைங்களா, அப்போவே இதை ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து அடியில் அந்த உப்பு அந்த ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வச்சிடுறேன்.
இது கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸாவது ஆகணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு திறக்கவே கூடாது. திறந்தீங்கன்னா ஒழுங்காக கேக் வந்து உப்பி வராது. இப்போது இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். எப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே நூடுல்ஸ் பேக்கை ஆட் பண்ணிப்போம். அந்த தண்ணி அதுக்கப்புறம் நிறைய தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். நூடுல்ஸ் பேக் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கொதித்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து கீழே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நூடுல்ஸில் இருக்க அந்த க்ளூட்டன் எல்லாம் போயிடும். ஸோ க்ளூட்டன் அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நூடுல்ஸ் ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இதை நார்மலாக நீங்கள் சேமியா மாதிரி தாளிச்சிங்கன்னா இது ஒன்றும் அலர்ஜி எதுவும் க்ரியேட் பண்ணாது, ஹெல்த்துக்கும் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு நார்மலாக தாளிச்சாச்சு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் நூடுல்ஸ் போக இன்னும் கொஞ்சம் தோசைக்கு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைக்க போகிறேன். பூண்டு, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நாங்கள் எப்போ தாளித்து கொட்டுவோம், அதுக்காக தான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டைமில் கேக்கு நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம் கேக்கை. அந்த மீன் கேப்பில் வெங்காயத்தை தாளித்து கொட்டியாச்சு. ஸோ சட்னி ரெடி, எல்லாமே ரெடி. சைடில் மேங்கோ பியூரி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா அந்த மேங்கோ கிளேஸ்க்காக. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போது அது ஆறுனதுக்கப்புறம், கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த மேங்கோ கிளேஸ் ஊற்றணும். அதனால் அதை ஆற விட்டுருக்கேன் கேக்கை. ஸோ கேக் ஓரளவுக்கு ஆறினோன்னே இதை திருப்பி போட்டிங்கன்னா அடிப்பகுதியெல்லாம் ஆற விடணும் இல்லையா? ஸோ அதனால் கேக்கு திருப்பி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்துடலாம், இல்லாட்டி கேக்கும் கூடவே சேர்ந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த பேப்பரோட. பட்டர் பேப்பர் எஃபெக்ட்லேயே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் பேப்பர் இல்லாட்டி நீங்கள் நார்மல் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக, செம்ம சாஃப்டாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டீ டைம்க்கெல்லாம் இது பக்காவாக இருக்கும். டீ கூட சாப்பிட்டிங்கன்னா மைல்டாக ஸ்வீட்னஸோட, மேங்கோ ஃப்ளேவரோட, ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருந்தது கேக்கு. ஸோ இது குழந்தைங்களுக்கு வேணால் மேலே மேங்கோ கிளேஸ் ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேங்கோ கிளேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 கப் மாம்பழம் கூழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட அதே ஈக்குவலாக சர்க்கரை சேர்த்திக்கோங்க. மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவரும் பாலும் கலந்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்தால் போதும், ஒரு சும்மா அந்த ஷைனிங் எஃபெக்ட்டுக்காக. ஸோ அவ்வளோதான். அதை விட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா நம்ம மேங்கோ கிளேஸ் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை கேக் மேலே இப்படி ஊற்றுனீங்கன்னா செம்ம சூப்பரான கேக்கு ரெடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கேக்கு, செம்மையான டேஸ்ட்டுங்க. அப்படியே மேங்கோ ஜெல் ஊற்றி கொடுத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்கள் டின்னர் ரெடி. நூடுல்ஸ், தோசை, சட்னி, அப்புறம் மேங்கோ கேக் வித் கிளேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.